கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த புதிய மாதத்தில் உங்களோடு கூட இயேசுவின் நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னு சொன்னால், நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்ம 5 மாதங்களை கடந்திருக்கிறோம். 2024 5 மாதங்கள் கடந்திருக்கிறோம். ஆனால் அந்த கடந்த ஒவ்வொரு நாட்களையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளோ கிருபையாக இருந்திருக்கிறார். அநேக போராட்டங்கள் மத்தியிலும், வியாதிகள் மத்தியிலும், இறப்புகளின் மத்தியிலும் கூட ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, நம்மோடு கூட துணை நின்று நம்மை ஆற்றி தேய்ச்சி அரவணைத்து வந்திருக்காங்க. அதனால் நான் ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை துதிப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னு சொன்னால், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருந்திருக்கிறார். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கேருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த வசனமும் கூட. என்ன அப்படின்னு சொன்னால், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். ஆண்டவர் என்ன, அவர் பெரிய ஐஸ்வர்யம் வச்சுருக்காங்க. அதில் என்ன செய்வார், நம்முடைய குறைவுகளை எல்லாம் என்ன செய்வார், அவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த நாளில் வருகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அம்மாவும் மகளும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், மக சொல்கிறாங்க, மம்மி நம்ம வீட்டில் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். இன்னும் ஒரு மாதமாக என்ன இல்லை, அப்பாவுக்கு வேலையே இல்லை. அப்பா என்ன செய்யணும், ஏதாவது ஒரு வேலையை தேடி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி மக அம்மாட்ட சொன்னான். ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான். ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, நினச்சிப்பாரு, நம்மளை எவ்வளோ அழகாக நடத்தியிருக்கிறாங்க. நம்ம என்னைக்காச்சும் பட்னியாக இருந்திருக்கோமா, கடவுள் ரொம்ப போதுமானவராக இருந்திருக்கிறாருல்ல நமக்கு அப்படின்ட்டு அம்மா மகளுக்கு சொன்னாங்களாம். மகளுக்கு என்னென்னா, நாள் ஆக ஆக என்ன செய்யும், கண்டிப்பாக பேங்க்கில் இருக்கிற காசெல்லாம் முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் 1 மந்த்து போகிறதே பெரிய கஷ்டம்தான். அதனால் மகளுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அப்படி இருந்தோடனே அப்போ அம்மாவுக்கு என்னென்னா, மகளுக்கு எப்படியாவது என்ன செய்யணும், புரிய வைக்கணும், கடவுள் நம்மை எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அல்லது எப்படி நம்மை போஷிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அம்மா யோசித்தாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் மகளுக்கு பிடிச்ச ஒரு பூனைக்குட்டி இருக்குது. அப்போ அந்த பூனைக்குட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. உடனே அந்த பூனைக்குட்டி ஓடி வந்தோன்னே மடியில் தூக்கி வச்சுட்டு, ஐயோ என்ன செய்யணும், என்னுடைய பூனைக்கு என்ன செய்யணும், நான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடி போய், அது உங்களுக்கு தெரியும், அவள் எடுத்துகிட்டு அது பூனைக்கான எல்லாத்தையும் போடுறா. அப்போ அந்த பூனை ரொம்ப சந்தோஷமாக ஓடி எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ அம்மா கேட்குறாங்க, நீ ஏன் இந்த பூனைக்கு சாப்பாடு கொடுக்குற, அது உன்கிட்ட கேட்டுச்சா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அது கேட்கல, ஆனால் எனக்கு தெரியும் அதுக்கு இந்த டைமில் அதுக்கு பசிக்கிற டைமாக தான் என்னை நோக்கி வந்துச்சு, அதனால் நான் கொடுக்குறேன். மோரோவர் என்ன செய்யாது, அதுக்கு போய் என்ன எப்படி சாப்பிடணும், இல்லை எங்கே போய் எடுத்து சாப்பிடணும் அதுக்கு தெரியாது, அதனால் நான் என்ன செய்கிறேன், அதுக்கு தரேன் அப்படின்ட்டு சொன்னாலாம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க. அப்படி அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது என்ன செஞ்சேன்னா, கையில் சோளம் கொஞ்சம் வச்சுருந்தா அதை என்ன செஞ்சால் உரிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி உரிச்சிருந்தா அப்புறம் மகளும் அம்மாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் உரிச்சிட்டே பேசும்பொழுது அப்போ அம்மா சொன்னாங்களாம், நீ எப்படி உனக்கு நீ நேசிக்கிற இந்த பூனைக்குட்டிக்கு நீ கொடுக்கணும், டைமுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீ ஓடுறல்ல, அதே போல் தான் ஆண்டவர் நீ என்ன செய்கிறாரு, ரொம்ப நேசிக்கிறாரு. அதனால தான் நமக்கு என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறாரு. இப்போ உன் கையில் என் கையில் இருக்கல இந்த சோளம் கூட, இன்றைக்கி நம்ம நைட்டுக்கு சாப்பாடு ஒன்றுமே இல்லை தான், ஆனால் கூட ஆண்டவர் என்ன செஞ்சார், ப்ரொவைட் பண்ணார். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, எப்படி ப்ரொவைட் பண்ணார், இது எப்படி நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டோடனே அப்போ அம்மா சொல்கிறாங்க, நம்ம நெய்பர் இருக்கிறாங்களா தாமஸ் அங்கிள், அந்த அங்கிள் வீட்டில் என்ன செஞ்சாங்களாம், சோளம் போட்டிருக்காங்க. இந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்ப அதிக விளைச்சல் வந்திருக்கு, அதனால் நமக்கு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக என்ன கொடுத்துருக்குறாங்க. அது இன்றைக்கி நமக்கு என்னாச்சு, டின்னருக்கு இந்த சோளத்தை வச்சு நான் உங்களுக்கு எல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. கடவுள் எவ்வளோ அற்புதமாக நம்மை போஷிக்கிறார். நீங்கள் நேசிக்கிற ஒரு பெட் அனிமலுக்கு, நீங்கள் வளர்க்குற ஒரு பூனையாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதுக்கு என்ன செய்றீங்க, டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு டைமுக்கு வேக்சின் எடுக்கணும். அப்படிலாம் நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டு செய்கிறோம். ஏன்னா ஒரே ஒரு காரியம், உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அது உங்களுக்கு, நீங்கள் அதை நேசிக்கிறீங்க. அதே போல் தான் ஆண்டவர் உங்களை என்னையும் என்ன செய்கிறாரு, அப்படி தான் நேசிக்கிறாரு. அவர் நேசிக்கிறார் என்பதை நமக்கு என்ன செஞ்சுருக்காரு, உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. உறுதிப்படுத்துறதோடு நம்ம ஒவ்வொரு நாள் என்ன செஞ்சுருக்காங்க, போஷிக்கிறாங்க. அவர் போஷிப்பார். ஒரு காகத்துக்கோ ஒரு பூவுக்கு அவர் உடுத்து வைக்கிறாரு, காகத்தை போஷிக்கிறாரு. இதெல்லாம் பண்ணுற தேவன் என்ன செய்வார், உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்வார், சகலத்தையும் அவர் செய்ய வளர்றாரு. எப்படி சொல்கிறாரு, நம்முடைய குறைவுகள் எல்லாம், நமக்கு இந்த மாதம் எப்படி போக போதோ அப்படின்னு நீங்கள் பயந்துட்டீங்கன்னா, ஐயோ இந்த மாதம் எல்லா பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்,
காலேஜுக்கு போடணும், ஸ்கூலுக்கு போடணும், எல்லாருக்கும் என்ன புக்ஸ் வாங்கணும், யூனிஃபார்ம் எடுக்கணும், நிறைய இருக்கும். அப்போ இந்த மாதம் நான் இந்த சம்பளத்தை வச்சு என்ன பண்ண போகிறேன், இதுக்கெல்லாம் நான் செலவழிச்சிட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படிலாம் நீங்கள் யோசிப்பீங்கன்னு சொன்னால் கவலைப்படாதீங்க. இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை என்ன, உங்கள் குறைவுகளை எல்லாம் என்ன செய்ய போகிறாரா, அவர் ஐஸ்வர்யத்துலேருந்து தரப்போகிறாரு. அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம்னா நம்ம நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். எப்படி பூனைக்கு தெரியுமா நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லை, எதுவும் தெரியாது, ஆனால் என்ன செய்யும், அது ஓடி வந்து நம்ம காலை சுற்றிட்டு வர, அல்லது நாய்க்குட்டி நம்ம காலை சுற்றிட்டு வரோம். ஏன்னா நம்மளுடைய எஜமான் அல்லது நம்ம நேசிக்கிறவங்க, நம்ம வளர்க்குறவங்க நமக்கு என்ன செய்வாங்க, கண்டிப்பாக தருவாங்கன்ற அந்த நம்பிக்கையில் தான் அது என்ன செய்ய வரும். அதே நம்பிக்கை என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன வேணும். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் நினச்சி பாருங்கள், இந்த ஆகாரத்தை காட்டிலும் ஆண்டவர் நினச்சி பாருங்கள், நீங்களும் நானும் பாவத்தில் அழிஞ்சு நித்திய மரணத்துக்கு போக போகிறோன்ற போது என்ன செய்கிறாரு, அவருடைய மகனையே என்ன செய்கிறாரு, உங்களுக்காக எனக்கு அனுப்புகிறாரு. அதை மகனையே அனுப்புகிற கடவுள் உங்களை என்னையும் போஷிக்க மறந்துடுவாரா அல்லது உங்களை கைவிடுவாரான்னு யோசித்து பாருங்கள். நித்திய மரணத்துக்கு போகக்கூடாது என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், நம்மை மீட்டு கொண்டார். அவர்னா தன் சொந்த மகனை இந்த புலகத்துக்கு அனுப்பி உங்களுக்காக எனக்காக அவர் மறித்து நம்ம என்ன செஞ்சார், பாவத்திலிருந்து மீட்டு எடுத்துட்டு என்ன செஞ்சாரான், நித்திய ஜீவனுக்கான வழியை நமக்கு காட்டியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அன்பான தேவன் இந்த புதிய மாதத்தையும் அவர் கையில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்முடைய குறைவுகள்லாம் என்ன செய்வார், நிறைவாக்கி நம்முடைய தேவையெல்லாம் சந்தித்து இந்த மாதம் முழுவதும் அவர் நமக்கு போதுமானவராக இருப்பார். 5 மாதத்தை நடத்திய தேவன் இந்த மாதத்தையும் என்ன செய்வார், நம்மை நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. அவர் ரொம்ப கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்வார், மகிமையிலே உங்களுக்கு நிறைவாக்கார். ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்பட்டு எல்லாம் போனால் கூட அவர் அமைக்க போகிற அந்த ராஜ்யத்தில் நீங்களும் நானும் கண்ணீர் இல்லாத அந்த தேசத்தில் நம்ம கொண்டு செல்ல அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதுக்கு நம்மக்கிட்ட தேவை எல்லாம் என்னென்னா அவர் மேலே நம்பி அவர் மேலே விசுவாசத்தோடு இருப்பேன்னு சொன்னால் அவர் வருகிற நாளில் நம்ம என்ன செய்யலாம், அவரோடு கூட சேர்ந்து அந்த மகிமைக்குள்ளே நம்ம பிரவேசிக்க தேவன் கிருபை. இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள், இழப்புகள், குறைவுகள் இதெல்லாம் வந்து என்னதில்லை, நிரந்தரம் இல்லை. அது மட்டும் நம்ம மைண்டில் எப்போவுமே வச்சுக்கணும். எதுவுமே நமக்கு நிரந்தரமாக இருக்க போகல. கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் என்ன செய்வார், ஆண்டவர் வேறு வழியாக நம்ம உயர்த்த காத்திருப்பார். இப்படியே கஷ்டப்பட்டே நம்ம என்ன செஞ்சிட போகிறதில்ல, மறைச்சு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என்ன செய்வார், இந்த காகத்தையும் இந்த புஷ்பங்களையும் அந்த புல் எல்லாம் இதெல்லாம் அழிந்து போகிறதுக்கே அவர் அவ்வளோ பிரயாசப்படுறாருன்னு சொன்னால் அவருடைய ரத்தத்தினால மீட்டெடுத்த உங்களை என்னென்ன செய்வார், கண்டிப்பாக பாதுகாப்பார், பராமரிப்பார், போஷிப்பார், எல்லாமே அவர் செய்வார். ஏந்துவார், தாங்குவார், தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்றைக்கி வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாக்குத்தத்தம் பிடித்தவளாக இந்த மாதத்தை தொடர்ந்து என்ன செய்வோம், கடவுளுக்குள்ளே நம்ம வழி நடப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிறதான பரலோக தந்தையே, சாமி இந்த நாளிலும் கூட ஆண்டவரே மோடு கூட இணைந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை துதிக்கும்படியாக செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதங்களிலெல்லாம் எங்களுக்கு போதுமானவராக இருந்து உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் எல்லாவற்றையும் குறைவில்லாமல் கொடுத்திருக்கீங்க சாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய மாதத்திலும் கூட இந்த 2வது நாளை நாங்கள் காணும்படி நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை பாதுகாக்கிறீர், நீர் எங்களை போஷிப்பீர் சாமி. நாங்கள் எதுக்கும் கவலைப்படாதபடிக்கு இருக்க நீர் எங்களுக்கு உண்மையில் நாங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இருக்க நீ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த அதைரியத்தை சாத்தான் தராதபடிக்கு நாங்கள் தைரியமுள்ளவராக உற்சாகத்தோடு உண்மை பின்பற்றுவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே பெற்றோர்களுக்காக செபிக்கிறோம். தன்னுடைய பிள்ளைகளின் படிப்புக்காக ஆண்டவரே பணப்பற்றாக்குறையோடு இருக்கிற கரங்களை நீர் அறிந்திருக்கிறீர், வேண்டுதல்களை அறிந்திருக்கிறீர் சாமி. எல்லாவற்றையும் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவேன் நினைச்சன அன்பின் தேவனே. நம்ம பிள்ளைகளுக்கு குறைகள் எல்லாம் நிறைவாக்கி எல்லோரும் மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரே புதிய கல்வி ஆண்டிலே பள்ளிகளுக்கு செல்வதற்கு ஆண்டவரே எல்லா தேவைகளும் நீங்கள் சந்தித்தள்ள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய செமஸ்டர் எக்ஸாமுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உங்களுடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே இந்த நாட்டு நடப்புகளை நிறைந்திருக்கிறீர். அதற்கான எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது சாமி. ஆண்டவரே நீரே நல்ல ஒரு அதிகாரிகளை எங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏற்படுத்த போகிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
நாங்கள் எப்பொழுதும் உண்மையே நம்பியிருக்கிறோம். உடைய கரத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற எல்லா குணாதிசயங்களையும் எங்களிருந்து அகற்றி போட்டு எல்லா நன்மையான காரியங்களையும் நாங்கள் கற்றுக்கொள்ளவும் நன்மையான ஆசீர்வாதங்களை உடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் எங்களை தகுதிப்படுத்துங்க சுவாமி. குற்றம் குறைகளை ஒரு விசை கூட மன்னித்து இந்த மாதம் முழுவதும் நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே உமக்கு பிரியமாயிருக்கும். இந்த சமூகத்தில் ஆண்டவரே இன்னும் நாங்கள் நெருங்கி ஜீவிக்கிற ஒரு மாதமாக இருக்கு. எங்களுக்கு உதவி செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.